101.5. வணக்கம் நேயர்களே, இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில இன்னைக்கு சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இந்தியா அப்படிங்கிறது தொழில்நுட்பத்திலும் தொழில் வளர்ச்சியிலும் தலை சிறந்த ஒரு நாடு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, தமிழகம் அப்படிங்கிறது தொழில்நுட்பத்துல சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது திரைப்பட தொழில்நுட்பத்துல தமிழகத்தை பார்த்து உலகமே வியந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல இன்றைக்கு நூற்றாண்டு கண்ட சினிமாவை நோக்கி இப்ப நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஒரு பயணத்தினுடைய ஒரு பகுதியாக தான் ஆடியோ டெக்னாலஜி அப்படிங்கிறது. இந்த ஆடியோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்றது மிக துல்லியமான ஒளியை கூட ரொம்ப அழகாக கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இந்த ஒரு டெக்னாலஜியை பத்தி இப்ப நம்ம பேச போறோம். இப்ப நம்ம சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவையினுடைய திறங்கு உரிமையாளர் உண்ணி அவர்களை தான் சந்திக்க போறோம். வணக்கம் உண்ணி. வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா, உங்களுடைய திரைப்பட வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் உங்க பேரண்ட்ஸ் அந்த திரைப்பட துறையில இருந்தாங்க, திரையரங்க பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி அதனுடைய தாக்கம் உங்களுக்கு வந்துச்சு? நீங்க எப்படி இந்த திரைத்துறையில இறங்கி இந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தணும், எல்லாருமே நம்மளை பார்த்து வியக்கணும், இந்த தொழில்நுட்பத்தை பார்த்து வியக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? இப்போ பேசிக்லி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து அப்பாவோட தான் நிறைய நான் மெட்ராஸ்ல மூவியா இருந்தாலும் ப்ரொடியூசரை பார்க்க போறதா இருந்தாலும் அங்கே தான் நிறைய சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்போ சின்ன வயசுலேருந்தே இப்போ நான் ஸ்டடீஸ் அப்ராடில் பண்ணிட்டு வந்தாலும் கூட ஐ வாண்டட் டு பி இன்டு அப்பாவோட பிஸ்னஸ் ஏதாவது கண்டினியூ பண்ணணும்னு ஐடியா இருந்தது. ஸோ இன்னைக்கு ஐ தாட் தேட்டரில் ஜாயின் பண்ணலாம், தேட்டரில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பேஸ்ட் பிஸ்னஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ணது தான் தேட்டரில் ஜாயின் பண்ணிருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா, அந்த இளைஞர்களுடைய பல்ஸ் ரேட் அப்படிங்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அதனால இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் இளைஞர்கள் எப்படி அந்த ஆடியோ டெக்னாலஜி விரும்புறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுடைய பல்ஸை பார்த்து நீங்க இதில் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆரோ தொழில்நுட்பம் அப்படிங்கறத நீங்க புகுத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆரோ தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்போ ஆரோ பத்தி நான் பேசணும்னாங்க, ஆரோ ஒரு 3 லேயர் சவுண்ட் டெக்னாலஜிங்க. நம்ம யூஸ்வலா இப்போ சினிமா துறையில பார்த்தீங்கன்னா ஃபுல்லா 5.1 பேஸ் பண்ண சவுண்டா இருக்கு. அதுக்கப்புறம் 7.1 பேஸ் பண்ண சவுண்ட் டெக்னாலஜி இருக்குங்க. ஆரோ சவுண்ட் சிஸ்டம் சொன்னீங்கன்னா 13.1 சவுண்ட் டெக்னாலஜி தான் ஆரோ டெக்னாலஜி. டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 3 லெவல் ஆஃப் சவுண்ட். இப்போ நீங்க 5.1 பார்த்தீங்கன்னா, நீங்க லெஃப்ட் சைட் இயர்ல நீங்க என்ன கேட்குறீங்களோ, ரைட் சைட் இயர் அது ஒரு 1 பாயிண்ட் இது பிளஸ் ஃப்ரண்ட் ஸ்கிரீன் சேனல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சென்டர் ரைட் அது ஒரு 3 சேனல் பேஸ்ட் ஆடியோ சிஸ்டம். பிளஸ் இந்த லெஃப்ட் சைட் சவுண்ட் அண்ட் ரைட் சைட் சவுண்ட் சேர்த்தா 5.1 சொல்றாங்க. ஸோ இப்போ ஆரோன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த 5.1க்கு மேல another complete theater உங்களுக்கு 3 சேனல் இருக்கிற இடத்துல 6 சேனல் வந்துருக்குங்க ஸ்கிரீன் பின்னாடி. அப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் சைட் சரவுண்ட் ரைட் சைட் சரவுண்டுக்கு மேல இன்னொரு செட்டப் சரவுண்ட் வந்துருக்கு. ஸோ உங்க பேக் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர். இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா 13.1 அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி 5.1, 7.1, 11.1, இப்போ 13.1ல இப்போ நம்ம ஆடியோல டிராவல் பண்றோம். அந்த ஒலியினுடைய அளவு எப்படி துல்லியமாக இருக்கும்? ஒரு திரையரங்கில போய் ஒருத்தர் ஒரு ஃபிலிம் பார்க்கறாரு அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுவார்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஒரு சின்ன ஒரு ஆடியோ. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம படத்துல பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படியே மெதுவாக கேட்குற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் எக்கோ டெக்னாலஜி அம்மா அப்படின்னு சொல்லி போனா அப்படியே சரௌண்ட்ல ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிடிஎஸ்ல அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி எல்லா சேனல்லையும் அப்படி வர மாதிரி இருக்கும். இப்போ அதையும் இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ 13.1 இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எப்படி வித்தியாசங்களை சொல்லுங்க.
இப்போ இப்போ நாம பேசிட்டு இருக்கோம்னு வைங்க. இப்போ நாம பேசிட்டு இருக்கோம், நீங்க வந்து ஃப்ரண்ட்ல பேசுறீங்க. ஸோ உங்க சைட்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்குன்னு வைங்க. ஸோ நீங்க பேசுறது வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு ஸ்பீக்கர்ல இருந்து வரும். சப்போஸ் வந்து மேல ஒரு ஃபேன் ஓடிட்டு இருந்துன்னு வைங்க, ஃபேன்ல இருந்து வர சவுண்ட் வந்து உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபிளைட் போற சவுண்ட் எல்லாம் தனியா ஒரு ட்ராக்ல வரும். அதே மாதிரி இந்த ஃபேன் சவுண்டுமே வந்து அது ஒரு இது மாதிரி நான் இந்த ரூமோட எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இந்த ஃபேன் ஓடுற சவுண்ட் வந்து உங்களுக்கு மேல இருக்கிற ஸ்பீக்கர்ல வந்து ஃபேன் சவுண்ட் வரும். ஸோ சப்போஸ் ரைட் சைட் கார்னர்லயோ லெஃப்ட் சைட் கார்னர்லயோ வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் நீங்க ஏதாச்சும் சவுண்ட் ப்ரொடக்ஷன் இருந்ததுன்னா ஸோ அங்கிருந்து சவுண்ட் வரும். ஸோ இதை வந்து நீங்க ஃபீல் பண்றது ஒரு பெரிய ஃபீல் தியேட்டர்ல தான் நீங்க வந்து இது கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். லெஃப்ட் சைட்ல சென்டர் சைட்ல இருந்து ரைட் சைட்ல இருந்து சவுண்ட் வருது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தியேட்டர்ல தான் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு. ஆரோ 3Dன்னு சொல்றது ஏர்லியர் வந்து எல்லாமே ஒரே ஸ்பீக்கர்ல கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தனித்தனி ட்ராக்கா பிரிச்சுட்டாங்க. திஸ் இஸ் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி. பார்த்துட்டீங்கன்னா ஒரு தியேட்டர்ல வந்து ஒரு சீன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீன்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன் வருது, இல்லைன்னா ஒரு ஏர்போர்ட் வருது. அந்த ஏர்போர்ட்ல வந்து ஒரு ஃபிளைட் இறங்கும்போது அப்படிங்கும்போது விஷுவலா பார்க்கும்போது ஒரு ஃபிளைட் வந்து இறங்கும். இதே வந்து இந்த சவுண்ட் சிஸ்டமோட வந்து கேட்கும்போது நம்மளே வந்து அந்த ஏர்போர்ட்ல உட்காந்து அப்படி நேரடியா பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய இன்ஃபேக்ட் நீங்க சொல்லும்போது வந்து என்னன்னா இந்த ஆரோட ஒரு பிரசன்டேஷனே வந்து ஒரு ஏர்போர்ட் சீன் இருக்குங்க. அதாவது ஒரு ஏர்போர்ட் வந்து லேண்டிங் பண்ணி அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு சீனுங்க. ஸோ அப்போ நீங்கள் உட்காந்து இந்த ப்ரெசன்டேஷன் பார்க்கும்போது நம்ம வந்து லெஃப்ட் ரைட்டு சென்டர் நல்லா பார்த்துட்டு இருக்கோம். எங்கிருந்து சவுண்ட் வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அண்ட் ஒரு டைம்ல எப்படி இருந்ததுன்னா ஃப்ளைட் வந்து நம்ம தலைமையில பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை நம்ம தேட்டரில் இந்த டெக்னாலஜி நான் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ இதுதான் வந்து நீங்க புதுசாக வந்து அறிமுகப்படுத்திருக்கீங்க இந்த ஒரு டெக்னாலஜி. இப்போ இதுக்காக வந்து எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போய் நீங்க ஸ்டடி பண்ணிருக்கீங்க, லேர்ன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. இந்த டெக்னாலஜியை வந்து நம்ம தேட்டரில் கொண்டு வரது கிட்டத்தட்ட 8 மாசம் ஆச்சுங்க. ஸோ அந்த 8 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக் ரிவ்யூஸ்ல இருந்து நிறைய இந்த சவுண்ட் இன்ஜினியரிங் பீப்புள்ல இருந்து ஸோ இவங்க கூட நிறைய பேசிட்டு இருந்தோம். அண்ட் பார்த்தீங்கன்னா அப்ராட் வந்து இதுக்காக நான் போகல. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 50 தியேட்டர்ஸ்குள்ள தான் வந்து இந்த ஆரோ டெக்னாலஜி பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் அ வெரி நியூ டெக்னாலஜி அண்ட் இந்தியன் மூவி வந்து இஸ் டூயிங் மச் பெட்டர் தென் இன்டர்நேஷனல் மூவி. ஸோ எனி டெக்னாலஜி வந்து இந்தியாவில் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, இன்டர்நேஷனலை விட இந்தியாவில் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நான் பல நாட்டில் போய் எல்லா நிறைய தேட்டர்ஸ் விசிட் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டில் வந்து டிஃப்ரெண்டாக வைப்பாங்க. இப்போ யூகேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சவுண்டு, ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பிக் மேலே கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ ஒவ்வொரு நாட்டில் வந்து டிஃப்ரெண்டாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப சவுண்ட் இருக்கணும்னு சரௌண்ட்லேயும் சரி, ஒரு சென்டர் சேனல்லையும் சரி, ஸ்டேஜ்லையும் சரி ரொம்ப சவுண்ட் இருக்கணும்னு அந்த முழுமையான இசையினுடைய ஒளியை வந்து மகிழ்ச்சி பங்கிட TSR Cents, மும்படி ரோட், கோவை. ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பிக் மேலே கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ ஒவ்வொரு நாட்டில் வந்து டிஃப்ரெண்டாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப சவுண்ட் இருக்கணும்னு சரௌண்ட்லேயும் சரி, ஒரு சென்டர் சேனல்லையும் சரி, ஸ்டேஜ்லையும் சரி ரொம்ப சவுண்ட் இருக்கணும்னு அந்த முழுமையான இசையினுடைய ஒளியை வந்து நம்மளும் வந்து அனுமதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ரசிகர்கள்லாம் இந்திய ரசிகர்கள் கண்டிப்பா. இப்போ இந்த RO70 அப்படிங்கிற 13.1 அப்படின்னு சொன்னாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல விஷுவலா பார்க்கும்போது இப்போ ஆடியோ மட்டும் சொன்னீங்களா, விஷுவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. நீங்க விஷுவல்ல வந்து நீங்க வந்து விஷுவலா வந்து இப்போ ஒரு ஃபிளைட் நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷுவலா ஒரு ஃபிளைட் பாக்குறது தான் உங்களுக்கு தெரியும். அந்த சவுண்ட்ல தான் வந்து உங்களுக்கு இந்த ஆரோ 3D டெக்னாலஜி இது வந்து உங்களுக்கு சவுண்ட்ல தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுமே தவிர விஷுவல்ல ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியாதுங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு வந்து 3D டெக்னாலஜி 4D 5D டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ ஸ்பைடர்மேன் மூவி வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. பிகாஸ் ரீசன் வந்து
பீப்புள் சவுண்ட்ல மட்டும் 3D சவுண்ட் இல்ல, ஈவன் மூவிலையும் வந்து அந்த 3D ஃபீல் கொண்டு வரும்போது அது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அவங்களுக்கு. ரசிச்சு பாக்குறாங்க. இப்போ ஒரு 3Dனா நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரண்ட்ல வர மாதிரி ஒரு சீன். அண்ட் ஆரோ 3Dல என்னன்னா ஒவ்வொரு சீனுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு ஹை லெவல், மிட் லெவல், லோ லெவல் அந்த மாதிரி சேனல்ஸ் யூஸ் பண்ணும்போது ரியலி ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு ஒரு படத்தை விட. இப்போ நான் கேட்ட வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வெளிநாடுகள்ல வந்து ஒரு புதிய ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பூ அப்படின்னா, இப்போ ஒரு மல்லிப்பூ வச்சு ஒரு விஷுவல் ஒரு ஷாட் வருது அப்படின்னா, அந்த வாசத்தை வந்து நம்ம நுகரக்கூடிய அளவிற்கு அப்படியே தியேட்டர்ல கூட ஒரு எஃபெக்ட்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொழில்நுட்பம் இந்தியாவிற்கு வந்துருச்சா? நீங்க அது மாதிரி ஏதாவது கொண்டு வந்து இந்த தொழில்நுட்பத்தை புகுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. இப்போ ரீசெண்டா வந்து கோச்சடன் மூவி வந்து இப்போ இஸ் அன் அப்கமிங் மூவிங்க. இப்போ கோச்சடன்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து என்னன்னா ஒவ்வொரு சீனுக்கும் ஃபீல் கிரியேட் பண்ற மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஸ்டில் இப்போ எந்த டெக்னாலஜி இந்தியாவில் வந்தோடனே வந்து டசன்ட் கிளிக்குங்க. இப்போ ஆரோ 3Dயே வந்து இந்தியாவில் ஒரு 3 வருஷமா இருக்கு. 3 வருஷம் முன்னாடி இருந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா விஸ்வரூபம் கமல்ஹாசனோட ஃபர்ஸ்ட் மூவி தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுங்க. ஸோ இட் வில் டேக் சம் டைம். அதோட ஒரு R&D பண்ணி எல்லா சிஸ்டம்ஸ் கொண்டு வருது. இதை பார்த்து கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஆனா கண்டிப்பா சீக்கிரமா 4D 5D 6D டெக்னாலஜி எல்லாம் இந்தியாவிலும் சீக்கிரமா வந்துருங்க. ஓகே, அதை தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நூற்றாண்டு கொண்ட சினிமாவை நோக்கி இப்ப பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி ஒலிக்காக வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப அழகிய தொழில்நுட்பத்தை எல்லாம் நீங்க புகுத்துறீங்க. இந்த தொழில்நுட்பத்துடைய அடுத்த ஒரு பரிமாணமா, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து உங்களுக்கு இதோட இந்த தளம் வந்து நிறைவடையல, இனி அடுத்த டெக்னாலஜிக்கு நான் போகணும், இல்ல அடுத்ததை வந்து மக்களுக்கு புகுத்தணும், அடுத்த ஒரு டெக்னாலஜி இளைஞர்கள் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட்ல ஏதாவது ஒரு பிளான், அதற்கான ப்ராசஸிங் அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு இருக்காங்க? நியூ பெர்ஃபெக்ட் சவுண்ட் ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ரீசன் என்னன்னா நம்ம தியேட்டரோட டைனாமிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய டைனாமிக்ஸ். இப்போ வந்து 130 அடிக்கு வந்து 60 அடி வித் இருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு சவுண்ட் டிராவல் பண்றது பார்த்தோம்னா ஒரு ஆர்ட். இன்ஃபேக்ட் ஹைட் ஆஃப் தி தியேட்டர் வந்து 55 feet இருக்கு. இன்னைக்கு இருக்கிற எல்லாம் இந்த சின்ன தியேட்டர் கான்செப்ட்ல வந்து நம்ம ஒரு பெரிய தியேட்டர்ல வந்து இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இந்த இது கொடுக்கும்போது உட்கார்ந்து பார்க்குறவங்களுக்கும் கூட வந்து ஒரு லெஃப்ட் சேனல் என்ன, ரைட் சேனல் என்ன, சென்ட்ரல்ல இருந்து வருது வாய்ஸ், அந்த டிஃபரன்சியேஷன் நல்லா தெரியுது. விச் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இந்த May 20th. ஸோ தட் வில் பி த ஃபர்ஸ்ட் தியேட்டர் இன் இந்தியா டு டூ கிளிப்ஸ் ஆடியோ ஃபார் மூவிஸ். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் நிறையா நீங்க அதை புகுத்துனீங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அப்பாக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி நம்ம ஏதாவது வந்து ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி, இதை வந்து உங்களுடைய திரைத்துறை அப்படின்னு சொல்லும்போது புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போகும் அப்படின்னு சொல்லும்போது சரி, இதுக்கப்புறம் இந்த வேலை இதெல்லாம் போட்டு இப்படி ஒர்க் அவுட் ஆகுமா, ஆகதான் நீ ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுவேன், மேல எப்படி பண்றது, நான் வேலை இத்தனை நாள் சம்பாதிச்சு வச்சிருக்கேன், நீ எங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி திடீர்னுதான் அவங்க கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக் ஆகி, இல்ல அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அனுபவம் உங்க வீட்டுல ஏதாவது சொல்லி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ என்னன்னா, இப்போ அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து செலவு பண்ற மானிட்டரி பெனிஃபிட்ஸ் பார்க்கணும், சரிங்களா? இன்னைக்கு இருக்கிற மூவி ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் டவுன் லைன்ல தான் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்றதுக்கு இல்லை. பட் நான் இது பண்றது வந்து ஒரு பேஷனுக்காக தான் பண்ணேன். எனக்கு சவுண்ட் டெக்னாலஜி ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் இதை பத்தி படிக்காமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்ராஸ்ல வந்து ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோல இருந்து 4-5 ஸ்டுடியோ அப்புறம் டால்பியில ஒர்க் பண்ணுவேங்க. இவ்வளோ வச்சுதான் பண்ணனாலதான் இவ்வளோ இந்த லெவலுக்கு நான் வந்து சவுண்ட் டெக்னாலஜி. பட் இது நாம நிறைய விஷயம் இப்போ நம்ம தியேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நான் செஞ்சதுக்கு அப்புறம் தான் சொன்னேன் நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது நான் வந்து ஒரு பெர்மிஷன் ஒரு லிஸ்ட் அந்த மாதிரி போட்டு நான் காமிச்சிருந்தோம்னா இட் வுட் டெஃபினெட்லி பி நடந்திருக்காது, கண்டிப்பா நடந்திருக்கு. வேண்டாம் இதோடய இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதனால அதையும் தாண்டி நம்ம ஏதாவது பைபாஸ்ல நீங்க போய் கொஞ்சம் இதை சக்சஸ் பண்ணி காமிச்சங்காட்டி எல்லாருமே உங்களை வந்து வியக்கக்கூடிய அளவுக்கு இப்போ உங்களை பாக்குறாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த திரைத்துறையில வந்து வேற என்னென்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? திரைத்துறையை பொறுத்தவரை நான் இன்வால்மெண்ட் ஜாஸ்தி இல்லைங்க. அப்பா வந்து ஒரு 7 ஃபீல்ட் ஆஃப் மூவிஸ்ல இருந்தாரு. லைக் சேட்டலைட் மூவிஸ் பண்ணிட்டு இருந்தாருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தாரு, எக்ஸிபிஷன் பண்ணிட்டு இருந்தேன், மூவிக்கு ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் மூவியில் ஹி ஸ்டில் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் மூவிங்க. தேட்டரில் மூவிஸ் இல்லாமல் நிறைய
இது பண்ணிட்டு இருக்கோம். பட் என்னை பொறுத்தவரை நான் வந்து இந்த சவுண்ட் டெக்னாலஜியில் மட்டும்தான் இன்வால்வ் பண்ணியிருக்கேன். நான் வந்து வேற இதுல ஒன்றும் இன்டர்ஃபியர் பண்ணலைங்க ஜாஸ்தி. ஸோ மேபி ஸ்லோலி ஐ வில் ஹாவ் டு இன்டர்ஃபியர் இன் அதர் திங்ஸ்ங்க. இவ்வளோ நேரம் அப்பா வந்து பச்சைக்குடி காமிச்ச ஒரு விஷயத்தை அழகாக சொன்னீங்க. அப்பாவோட பேரை சொல்லிடுங்க. அவர் எப்படி வந்து உங்களை எல்லாம் தட்டி கொடுத்து நீ பண்ணடா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி என்கரேஜ் பண்ணாங்க. ஒரு அப்பாக்கள் சொல்லும்போது கூட அம்மா வந்து பசங்களுக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பாவுக்கு தெரியாம கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்க, நீங்க தாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அனுபவங்கள் எப்படி? ஃபர்ஸ்ட் அப்பாவோட பேர்லன்னு சொல்லுங்க. இல்லங்களில் மகிழ்ச்சி பங்கிட TSR Silks, மூன்றடி ரோட், கோவை. அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அனுபவங்கள் எப்படி? ஃபர்ஸ்ட் அப்பாவோட பேர்லன்னு சொல்லுங்க. டாட் இஸ் எஸ் பாலசுப்ரமணியன். இப்போ பார்த்தீங்கன்னா மேபி பேக் சைட்ல இருந்து அவர் சப்போர்ட் பண்ணாரே தவிர ஃப்ரண்ட்ல வந்து நீ இப்படி பண்ணுன்னு சொல்லல. சரிங்களா? மேபி தட்ஸ் ரீசன் எனக்கு வந்து ஒன்றும் பண்ண ஒரு இது ஃப்ரண்ட்லேயே வந்து அவர் வந்து சொல்லியிருந்தோம்னா மேபி இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக நான் பண்ணியிருக்க மாட்டேன். அவர் பேக் சைடில் வந்து இருந்து ஓகே ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது அவர் பேக் சைடில் இருந்து செக் பண்ணார். ஓகே அது கரெக்டாக பண்ணியிருக்கானா, இது பண்ணியிருக்கானா, அப்புறம் வந்து ஏதாச்சும் சான்சஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததா அதையும் வந்து he said in fact bad and என்ன பண்ற எப்படி பண்ற அப்படிங்கிறதெல்லாம் அம்மா எப்படி சப்போர்ட் பண்ணிருக்காங்க? அம்மா வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்று செஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அப்பாவுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கும்போது அப்போ அம்மா வந்து இதுதான் ஸோ எனக்கு பேசிக்கலி எப்படின்னாங்க இப்போ எனக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்க தந்தாங்கன்னா நான் அந்த விஷயம் ஃபுல்லாகவே இன்டெப்தா அதில் ஃபுல்லாக இன்வால்வ்மெண்டோட பண்ணுவேன். நான் வந்து அதனால வந்து இப்போ இந்த RO 3D பண்ணுறதுக்கு பல நாள் நைட் வந்து நான் தியேட்டர்லேயே தான் இருந்திருக்கேன். சரிங்களா? பல ஸ்டாஃப்ஸ் தியேட்டரில் வந்து அவங்களுக்கு இதெல்லாமே புதுசுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 years முன்னாடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டாக DTS இன்ஸ்டால் பண்ணோம். அப்போ அவங்க பண்ண எஃபர்ட் வந்து ஒரு 15 yearsக்கு அப்புறம் அதே ஸ்டாஃப்ஸ் அதே பீப்புளை வச்சு நான் ஒரு யங் பர்சனாக உள்ள இன்ட்ரெஸ்டோட கொண்டு வந்து RO 3D பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஸ்பீக்கருக்கு மேலே இந்த ஸ்பீக்கர் வருமானு கேட்கும்போது அவங்களுக்கே வந்து ஒரு ஷாக்காக இருந்தது. நான் சொன்னேன் இந்த ஸ்பீக்கருக்கு மேலே இந்த ஸ்பீக்கர் இல்லைங்க இதுக்கு மேலே ஒரு ஸ்பீக்கர் வருதுன்னு சொல்லும்போது அவங்க எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் நீங்கள் எல்லாரும் நில்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டாக கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிறது. ஸோ அந்த ரிசல்ட்டை இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க. அந்த ரிசல்ட் எனக்கு ரிசல்ட்டை வந்து வீட்டுக்கு போகும்போது வீட்டில் வந்து உங்களுக்கு பேக் சைடு போனால் வந்து அம்மா சப்போர்ட் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து அப்பா சொல்லிப்பாங்க பார்த்தீங்களா நம்ம பையன் அன்னைக்கே சொன்னா இந்த மாதிரிலாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் கூட வீட்டில் நடந்திருக்கான். ஓகே இப்போ இதை தாண்டி நம்ம பேசும்பொழுது நீங்க சொன்னீங்க உங்களுடைய ஃபேமிலியே வந்து இந்த திரைப்பட சம்பந்தப்பட்ட தொழில தான் ஈடுபட்டிருக்காங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்க அப்பாவோட ஜென்ரேஷன்ல இருந்து தான் வந்து திரைப்படத்தில் இருக்கும். நீங்க எங்க படிச்சீங்க? இந்த தொழில்நுட்பம் எல்லாம் இங்க படிச்சுக்கிட்டீங்க இல்ல வந்து ஸ்கூலிங் எல்லாம் இங்க பண்ணீங்க, காலேஜ் எல்லாம் இங்க பண்ணீங்க? நான் வந்து என்னோட ஸ்கூலிங் வந்து ஸ்டெயின்ஸ்ல தான் பண்ணீங்க. அப்புறம் என்னோட காலேஜ் வந்து GR தாமோதர் கோயம்புத்தூர்ல தான் பண்ணாங்க. அப்புறம் மாஸ்டர்ஸ் இன் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் பண்ணேன். அட்லேட்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லி வேறு யூனிவர்சிட்டியில் பண்ணேன். ஸோ பண்ணி முடிச்ச 4வது நாள் நான் வந்து கோயம்புத்தூர் வந்துட்டேன். என்னோட ஐடியா வந்து கோயம்புத்தூர்ல நமக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிசினஸை டெவலப் பண்றது தான் என்னோட ஐடியாவா இருந்தது. பொதுவாக உங்களை பார்க்கும்பொழுது நீங்க வீட்டிலேயோ இல்லை வெளியே யாராவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது யாராவது வந்து இப்போ சினிஃபீல்டில் திரைத்துறையில தான் இருக்கீங்க, ஒரு திரையரங்கு உரிமையாளர் இருக்கீங்க, இப்படி ஒரு புது டெக்னாலஜி எல்லாம் வர பண்ணிருக்கீங்க, டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் இருக்கீங்க, ஃபிலிம் சைடு இருக்கீங்க, பார்க்கறதுக்கு நீங்களே கொஞ்சம் கதாநாயகமா இருக்கீங்க, ஒரு படத்துல நடிக்கலாம்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸை வீட்டில் யாரும் உங்களை வந்து இந்த சூழ்நிலை. இப்போ நான் எப்படின்னு வரலைங்க, மேபி முன்னாடி இதை விட நல்லா இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பா பல பேர் கேட்டிருக்காங்க. அப்பா கேட்ட ஒரே வார்த்தை நல்லா இருக்கிறது பிடிக்கலன்னு கேட்டிருக்காரு. ஸோ அதோட அது க்ளோஸ். இப்போ எனக்கு அந்த ஐடியா எல்லாம் இல்லைங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிம்ல ஆக்ட் பண்ணும் இல்லை, ஏன்னா நம்ம நிறைய ஃபிலிம் ஃபினான்ஸ் பண்ணாலும் ஒரு ரோலும் கூட நம்ம பண்ணலாம். பட் எனக்கு அந்த ஒரு ஐடியாவே இல்லைங்க. எனக்கு வந்து நம்ம பிஸ்னஸை நல்லா பார்த்துக்கணும்,
அந்த மாதிரி அந்த ரொம்ப ஃபேமஸ் ஆகுனாலும் ரொம்ப பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. திரைத்துறையில நீங்க இவ்வளவு இந்த டெக்னாலஜி எல்லாம் புகுத்தி சாதனை படைத்திருக்கீங்க. நீங்க ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது ரைட், ஓகே, நம்ம இவ்வளவு சாதனை பண்ணியாச்சு, இந்த இத்தனை ஃப்ளோர் ஏறியாச்சு, இதுக்கு மேல இன்னொரு ஃப்ளோருக்கு நம்ம போகணுமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கீங்களா? இல்ல கண்டிப்பா அடுத்த ஒரு டெக்னாலஜி கண்டிப்பா நம்ம கோவை மக்களுக்கு புகுத்தணும், தமிழ் ரசிகர்களுக்கு புகுத்தணும் சொல்லி ஏதாவது பிளான் மைண்ட்ல வச்சிருக்கீங்களா? எந்த இதுவும் வந்து ஸ்டாப் ஆகாது இல்லைங்க. இன்னைக்கு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோன்ல இருந்து இன்னைக்கு கலர் ஃபோன் வந்து ஏகப்பட்ட அதுல வந்து இன்னைக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் சிஸ்டம்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்குங்க. ஸோ நாம பிஸ்னஸ் பண்றோம்னா நாம கண்டிப்பா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம்னா தான் நாம வந்து இன்ட்ரெஸ்டடா இருப்போம். இன்னைக்கு தேட்டர்ல வந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ் தர காரணமே அதுங்க. ஸோ டெக்னாலஜி ஓன்ட் ஸ்டாப்புங்க. அந்த டெக்னாலஜி வந்து நம்ம ஒன் ஸ்டெப் ஹெட் நம்ம எனக்குமே வி ஷுட் ஹேவ் அந்த ஒரு ஐடியா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன அந்த ஐடியா இருந்துட்டே இருக்குங்க. ஓகே, நீங்கள் ஒரு திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க, அந்த ஒளியினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியுமே வந்து நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. இதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லணும். இதை நான் நிறைய காரில் போகும்போது ஹம் பண்ணுவேங்க. இல்லை இந்த பாடலினுடைய தாக்கம் வந்து எனக்கு அதிகமாக இருக்கும், எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா இது இப்படி ரொம்ப ஷார்ப்பாக கேட்குங்க, அதனால தான் எனக்கு இதனுடைய இன்ஸ்பிரேஷன், எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் சொல்லி அதனுடைய சவுண்ட் மையமாக வைத்த ஒரு பாடல் உங்களுக்கு பிடிக்குமா? நீங்க எந்த ஒரு பாடலை சொல்லுவீங்க? புரிஞ்சு அந்த பாடலை பாடிக்கணும். இந்த பாடுறதுல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆனா நான் வந்து 2 பாட்டு சொல்றேங்க. ஒண்ணு வந்து இப்போ இந்த பாம்பே மூவில வந்து இந்த கண்ணாலனை சொல்லி ஒரு சாங் வருங்க, அந்த மனிஷா கொய்ராலா அந்த அது ரொம்ப நல்ல சாங்குங்க. இப்போ எனக்கு என்னன்னா எப்பவுமே எனக்கு இந்த சவுண்ட் ஆடியோ சிஸ்டம் எனக்கு வந்து இந்த கிளாரிட்டி, அந்த வாய்ஸோட கிளாரிட்டி வந்து நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஒரு ஸ்பீக்கர்ல இருந்து வர அந்த கிளாரிட்டி, சரிங்களா? ஸோ இன்னைக்கு இட்ஸ் அ மேஜிக் தான். இந்த அந்த அளவுக்கு கிளியரா வர்றது வந்து இட்ஸ் லைக் அ மேஜிக்குங்க. ஸோ அந்த ஒரு சாங்குங்க. இன்னொரு சாங் பார்த்தீங்கன்னா ஹேராம்ல வந்து அந்த ஒரு ஸ்லோ மெலடி சாங் இருக்குங்க, நீ பார்த்த பார்வைன்னு சொல்லிட்டு. எந்த பாடலுமே வந்து டைலாக சொல்லுங்க, ஒரு பாடல் இல்லை இல்லை சரி, நீங்க பாடுறது வந்து நான் என்னோட சிங்கருங்க, நான் இட் ஒன் பி நைஸுங்க ப்ளீஸ். அது சாங் சிங் பண்ற சொல்லுங்க ப்ளீஸ், இட் ஒன் பி நைஸுங்க. ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தி ரொம்ப அழகாக வந்து ஒரு சிறப்பாக இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு லைன் பண்ணிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இதில் வந்து ஆடியோ டெக்னாலஜியில் படிக்கலனாலும் பரவாயில்ல, அதை வந்து நீங்கள் நெட்லையும் சரி மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சரி இதனோட தொழில்நுட்ப வல்லுநர்கிட்டையும் சரி அதை கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, பயன்படுத்திருக்கீங்க, இந்த டெக்னாலஜி எல்லாம் புகுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஒரு சந்தோஷம். உங்களை சந்திச்சதுலேருந்து எங்களுக்கும் ஒரு மட்டற்ற ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களினுடைய ஒளியினுடைய வேகத்தையும் வந்து உங்களுடைய தொழிலினுடைய வேகத்தையும் நீங்கள் வந்து அதிகரித்து மேலும் பல சாதனைகளையும் கோவை மக்களுக்கு, கோவை ரசிக பெருமக்களுக்கு இது போன்ற பல தட்டுக்கள் நிறைந்த பரிமாணத்தையும் கண்டிப்பாக தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.